வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். நம்முடைய பதிவுகளில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மகரத்திற்கு அதிபதி சனி. மகர ராசிக்கு இது ஒரு வித்தியாசமான நேரம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் 5ஆம் இடத்து குருவாகவும் இருக்கிறது. 7.5 சனி மகர ராசியை பெரிதாக பாதிக்குமா பாதிக்காதா? இதில் 2 விதம் சொல்லலாம். மங்கு சனியாக இருப்பவர்களுக்கு இந்த 7.5 பாதிப்பை கொடுக்கக்கூடும். பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்ற மாதிரி ஆகும். இந்த 7.5 முடிய போகிறது அல்லவா? கடைசி 2.5 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் பலனை கொடுக்கக்கூடிய நேரம். அதே சமயம் அவர்களுக்கு இந்த குரு 5ஆம் இடத்து குருவிற்கு 5ஆம் இடம் நல்ல ஸ்தானம். இப்படி சொல்லலாம். குருவுக்கும் சனிக்கும் ஒரு வைஸ் வெர்சா. குரு பெரியாளா சனி பெரியாளா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானின் ஆதிக்கத்தின் முன்னே குருவினுடைய பலம் சற்றே மட்டுப்படும், சற்றே குறையும். சனியினுடைய தாக்கம்தான் அதிகமாக இருக்கும். இந்த மகர ராசி ஒரு வித்தியாசமான ராசி. பிறர் சொல்லி தன்னை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் மகர ராசிக்காரர்கள் அல்ல. இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியாக வரும். அதில் உத்திராடம் கூட பரவாயில்லை. இந்த திருவோணம் நட்சத்திரம் என்றால் அது ஒரு கோணம் ஆக்கிவிடும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் பிடிவாதம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். 1000 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டால் கூட 1000 பேரிடம் கேட்ட ஆலோசனையை புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. இந்த திருவோணம் ராசிக்காரர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமைவது ஒரு 75-80% கடினம். அவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையாது. லவ் மேரேஜே பண்ணியிருந்தால் கூட அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சரியான பொருத்தமான ஒரு வாழ்க்கையை திருப்தியோடு அவர்கள் திருமண வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். இந்த திருவோண ராசிக்காரர்களுக்கு பிறரிடம் கேட்குறதுக்கு கௌரவம் பார்ப்பாங்க, ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா. ஆனால் எனக்கு யாரும் செய்யலையே அப்படின்னு குறைபடுவாங்க. வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்காமலே நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்காரர்கள். கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். நாம் வாலண்டியராக போய் உதவி செஞ்சால் நான் உன்னை கேட்டேனா அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு வித்தியாசமான நேரம். ஒரு புறம் சனியின் தாக்கமும் இருக்கும், இன்னொரு புறம் குருவினுடைய அரவணைப்பும் ஆறுதலும் அவர்களுக்கு இருக்கும். விரயமே வந்தாலும் சுப விரயமாக இருக்கும். சமாளிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும். நகை நட்டு வாங்கலாம், மண்மனை வாகன யோகத்தை கொடுக்கலாம். திருமணம் தள்ளி தள்ளி போனவர்கள் தாராளமாக 7.5 இருக்கிறதே என்று அஞ்ச வேண்டாம். குருவினுடைய பார்வை இருக்கிறது, தாராளமாக திருமணம் செய்யலாம். மகர ராசிக்கு 7.5 சனி நடக்குதே அப்படின்னு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. குருவினுடைய 5ஆம் பார்வை அமோகமாக இருப்பதால், 5ஆம் இடமாக இருப்பதால் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். இந்த மகர ராசி ஒரு வித்தியாசமான ராசி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சனி அதிபதியாக இருந்தால் கூட இந்த சளி தொல்லை, சுவாச பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை எல்லாம் இவர்களுக்கு வரக்கூடும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத நிலையில் இருந்தால் கூட போராடி வாய்க்கு எட்ட வைத்து விடக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். பொதுவாகவே தன் வீட்டில் இருக்கும் கிரகமும் தன் வீட்டை பார்க்கும் கிரகமும் பெரியதாக கஷ்டத்தை, நஷ்டத்தை உண்டு பண்ணி விடாது. மகர ராசியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம்.